உணவளிக்கும் உழவர் குடி பெருமக்களே, என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னை எல்லோரும் வியப்பாக பார்க்கும் இந்த தருணத்தில் நானும் உங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி சரி, மகிழ்ச்சியெல்லாம் இருக்கட்டும், நீர் யாரப்பா என்றுதானே கேட்கிறீர்கள். சொல்கிறேன். நடனமிடும் காவேரி காவலன் நான், மஞ்சள் கழனிகளின் நாயகன் நான், பஞ்சமென வருவோருக்கு பஞ்சம் வழங்கிய பஞ்சை பெருவுடைய தலைவன் நான். தஞ்சையை சோழர் தலைநகரமாக்குவதற்கு முன்னால் தஞ்சை காடாய் கிடந்தது. காடு உடைத்து என்றே சொன்னார்கள். காடாய் கிடந்த நிலத்தை எல்லாம் கழனியாக்கியவன் நான். காடு உடைத்து என இருந்ததை சோறு உடைத்து என்று மாற்றியவன் நான். காட்டு நிலங்களை எல்லாம் விளைநிலங்களாக்கினேன். இன்று நீங்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு நிலங்களாக்கி விட்டீர்கள். இப்போது தெரிகிறதா நான் யார் என்று? நான் தான் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனே, நேரில் வந்திருக்கிறேன். வணக்கம். வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து ரத்தத்தை வியர்வையாக சிந்தி மாதச்சம்பளம் இல்லாமல், வைப்பு நிதி இல்லாமல், முன்னுரிமை இல்லாமல், தன் உழைப்புக்கு மரியாதை இல்லாமல், தன் உயிருக்கு மதிப்பே இல்லை என்றாலும் திரும்ப திரும்ப செய்யும் ஒரே தொழில் விவசாயம். குழந்தையின் பசியை போக்க உணவூட்டும் அன்னை தெய்வம் என்றால் நம் பசியை போக்க உணவூட்டும் விவசாயம் தெய்வம் அல்லவா? போலியான மருத்துவர், போலியான பொறியாளர் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எங்கேயும் போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டதில்லை. ஏனென்றால் விவசாயிகளுக்கு போலியாக இருக்கவும் தெரியாது, போலியாக நடிக்கவும் தெரியாது. சுழன்றும் நேர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. நேர்முனைக்கு நேர் இங்கு எதுவும் இல்லை. உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர முடியும். ஆனால் உள்ளங்கையில் உணவை கொண்டு வர விவசாயிகளால் மட்டும்தான் முடியும். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம். படித்தால்தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம் வைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்துவிட்டது தானே. காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும், கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை அரிசியை இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்ய முடியாது என்று. விளைச்சல் இருந்தா விலை இல்ல, விலை இருந்தா விளைச்சல் இல்ல. இதுதானே விவசாயி நிலைமை. பிடிநெல்லையும் படிநெல்லாக மாற்றுபவன் தான் விவசாயி. படைப்பவன் மட்டுமே கடவுள் இல்லை. மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். ஏற்பிடிப்பவன் இல்லையே என்றோ அழிந்திருக்கும் இந்த உலகம் பட்டினி என்ற ஒற்றை வார்த்தையால். நீரும் சோறும் ஒரு நாள் தங்கத்தின் விலையை விட அதிகமாக உயரும். அப்போது தெரியும் விவசாயத்தின் அருமை என்னவென்று. வேளாண்மை செய்வது சிறப்பு, அதுவும் இயற்கை வேளாண்மை தான் செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஐயா நம்மாழ்வார் சொல்றார் பாருங்க. தண்ணீர் என்றால் 10 நாளில் புழு வைக்க வேண்டும். பழங்கள் என்றால் குறிப்பிட்ட நாட்களில் அழுகி நாற்றம் எடுக்க வேண்டும். காய்கறிகள் என்றால் சில நாட்களில் சொத்தையாகி புழு வைக்க வேண்டும். நவதானியங்கள் என்றால் கொஞ்ச நாளில் வண்டு வர வேண்டும். ஆனால் 3 மாதம் ஆனாலும் புழு வைக்காமல் இருக்கும் கேன் வாட்டர் எப்படி வெள்ள தண்ணியாகும்? ரிலையன்ஸ் பிஸ்கலிலும் மெகா சூப்பர் மார்க்கெட்டிலும் கெடாமல், அழுகாமல், இளமை மங்காது பளபளப்பாக விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள் நல்ல தரமான பொருட்களா? கிடையாது. எது கெட்டு போகிறதோ, எது புழுவண்டு வைக்கிறதோ, எது அழுகி நாற்றம் அடிக்கிறதோ, எது ஊசி போய் வீணாய் போகிறதோ அவைகள் மட்டுமே நல்ல தரமான தீங்கில்லாத உணவுப் பொருட்கள். உழுது விதைத்து அறுவடை செய்து இந்த உலகத்திற்கே சோறு போடுபவன் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன். அவன்தான் விவசாயி. தக்காளி விலை ஏறிவிட்டது, வெங்காய விலை ஏறிவிட்டது, பீன்ஸ் விலை ஏறிவிட்டது. இவைகள் தான் பொதுமக்களின் தினசரிக்கு முறை. இது மட்டுமா? என் மகனை இன்ஜினியர் ஆக்குவேன், என் மகளை டாக்டர் ஆக்குவேன், கலெக்டர் ஆக்குவேன் என்று கூறும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேளாண் துறை வல்லுநர் ஆக்குவேன் என்றும் விவசாய ஆக்குவேன் என்றும் ஏன் கூறுவதில்லை? எளியவர்களை கேள்வியால் துளைக்கும் நீங்கள் இதர கார்ப்பரேட் பொருட்கள் விலையேறினால் மட்டும் அமைதியாக இருப்பது ஏன்? ஒரு வீடு வரைந்தால் அதன் அருகே மரம் வரைய வேண்டும் என்று சிறுவர்களுக்கு கூட தெரிகிறது. எல்லாம் தெரிந்த மனிதர்களாகிய உங்களுக்கு தெரியவில்லையே. தெருவோரம் காய்விற்கும் வயதான தாய்மார்களிடம் பேரம் பேசும் மக்களே, பல்பொருளங்காடியில் சாயம் பூசி விற்கும் பழங்களும் காய்களும் விளையாட்டம் பற்றி ஏன் கேள்வி கேட்பதில்லை? ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வணிகர்கள், நடிகர்கள், வழக்கறிஞர்கள், ஓட்டுநர்
வாழ்பவர்களும் வசதியாகவும் வளமாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்வதற்கு உயிரோடு இருக்க வேண்டும். இவர்கள் உயிரோடு இருப்பதற்கு தினம் தினம் உணவோடு இருக்க வேண்டும். அந்த உணவை உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயி எப்படி இருக்க வேண்டும்? இவர்களை விட பலமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அல்லவா இருக்க வேண்டும். ஆனால் நம் நாட்டில் விவசாயிகள் அப்படித்தான் இருக்கிறார்களா? காலம் அவர்களை அப்படித்தான் நடத்துகிறதா? விவசாயம் செய்பவர்களை இழிவாக பார்க்கும் நிலை மாற்றப்பட வேண்டும். சமீபத்தில் நடந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பெரும்பாலானோர் வேளாண் படிப்பை படித்தவர்கள் என்ற செய்தி எல்லாருக்கும் போய் சேரட்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் விவசாயத்தை படிக்க வேண்டும். இளைஞர்கள் விவசாயத்தில் புது புரட்சியை படைக்க வேண்டும். விவசாயிகள் அளவோ விலவோ கூடாது. விவசாயம் எழ வேண்டும். விவசாயிகளை தொழ வேண்டும். உங்களை நேரில் சந்தித்ததின் மகிழ்ச்சி. சந்தித்து நான் பேசியதை இனியாவது வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.